ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சீதாலட்சுமி இருக்கிறார். அவரிடம் கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கங்க. இந்த தொகுதியினுடைய போட்டியிடலுக்கான வாய்ப்புகள் தலைமை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மக்களுக்கான கோரிக்கையை முன் வச்சு நீங்க போட்டியிடுறீங்க. மக்கள்கிட்ட எது மாதிரியான வாக்குறுதிகள் அளிக்கிறீங்க? மக்களுடைய தேவைகள் என்னவோ அதை அறிந்து முழுமையாக செய்யக்கூடிய இடத்துல தான் நான் இந்த களத்தில் இருக்கேன். வாக்குக்காக இதை செய்வேன் அப்படிங்கல, உண்மையாலுமே இதை செய்து காட்ட வேண்டிய தேவை இருக்கு. எனக்கு அதை என்னென்ன சிக்கல் இருக்குதுங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறதுனால அந்த சிக்கலை எல்லாம் தீர்த்து முன்னுதாரணமான ஒரு தொகுதியாக மாற்றி காட்டுவதற்காக தான் அண்ணன் சீமான் அவர்கள் என்னை இந்த களத்தில் நிறுத்தியிருக்காரு. இப்போ திமுக நாம் தமிழர் மட்டும் தான் போட்டியிடுங்க. இதுல ஒரு பெண்மணியா உங்களை தலைமை நிறுத்துவது எப்படி மக்கள் மத்தியில கொண்டு வாக்குகள் மக்கள் கிட்ட விழிப்புணர்வு வந்துருச்சு. மக்கள் வரவேற்கிறாங்க. உறுதியா நாம் தமிழருக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுப்பாங்க. ஏன்னா இவர்களால் மட்டும்தான் செயல்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. அதற்கான விழிப்புணர்வுகள் இத்தனை 40-60 ஆண்டுகளாக ஒரு விழிப்புணர்வு இல்லாத ஒரு நிலையில மக்களுடைய அந்த இலவசத்துக்காக அவங்களை பலகீனப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இப்ப அந்த இலவசத்தால் நம்முடைய வாழ்க்கையை அழிய போகுதுங்கிற சூழலை அவங்க புரிஞ்சுட்டாங்க. இப்ப ஒரே மாற்று நாம் தமிழர் தான். அந்த நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும்தான் நமக்கு இங்க சிக்கல்கள் தீரும். இந்த மண்ணுக்கான ஒரு சிக்கலை தீர்த்து நம்ம நிம்மதியா வாழ முடியுங்கிற எண்ணம் மக்களுக்கு வந்ததுனால மக்கள்லயே என்னை எத்தனையோ பேர் வழியில பார்க்கும் போதே தேடி வாழ்த்து சொல்றாங்க. நில்லுங்க தங்கச்சி, கட்டாயம் நம்ம வெல்வோம் அப்படின்னு. இப்போ நீங்க வேற ஒரு சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர், இந்த சட்டமன்ற தொகுதியில் நிக்கிறீங்க. எங்க மக்கள்கிட்ட எப்படி அணுகுமுறை நீங்க போய் இது தொகுதி என்னோட வாக்கு எங்க வேணா இருக்கலாங்க. ஆனால் நான் இந்த மண்ணில் 13 ஆண்டுகளாக ஆசிரியர் பணி பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாத 2019 நாடாளுமன்ற வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் என்னை இந்த களத்துல தான் நிறுத்தியிருக்காரு. அப்ப எனக்கு இந்த மண்ணினுடைய சிக்கல்கள் தெரியும். இது மாநகராட்சிங்கிறாங்க. இன்னைக்கு எங்கேயாவது குப்பை இல்லாத ஒரு வார்டை பார்க்க முடியுங்களா? இல்ல. அப்ப இது யார் மாற்றுவது? எங்க பார்த்தாலும் சாயப்பட்ட கழிவுகளால் மக்கள் நிம்மதி இல்லாம இருக்கு. அதாவது மஞ்சள் விளைஞ்ச ஈரோட்டு மண் இன்னைக்கு புற்றுநோய்க்கான தலைநகரமா இருக்கு. இன்னும் சென்னையில போய் பாத்தீங்கன்னா புற்றுநோய் ஆராய்ச்சி அங்க போனா நீங்க ஈரோட்டுல இருந்தா வரீங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. அப்ப இதெல்லாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அது மட்டும் இல்லாம அதாவது நமக்கு உணவை அளித்த விவசாயியும் மானத்தை காக்கின்ற ஆடையை நெய்கின்ற நெசவாளனும் இந்த மண்ணில பாதிக்கப்பட்டு நிக்கிறான். அப்ப அந்த விவசாயியும் நெசவாளனும் போற்றப்படாம இந்த மண்ணில் ஒரு பெருமாற்றத்தை கொண்டு வர முடியாது. இன்னைக்கு மொத்த ஜவுளி வியாபாரம் செய்யறேன்னு சொல்லக்கூடிய சந்திரகுமார் அண்ணா இருக்கா பாத்தீங்களா? ஆனா ஒத்த பருத்தி விளைவிக்கிறதுக்கான சிந்தனை அவர்கிட்ட இருந்தது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்ப இன்னைக்கு பருத்தி விளைவித்தால் தான் நம்ம இயற்கையான முறையில உடைகள் ஆரோக்கியமா இருக்கும். அப்ப இன்னைக்கு சாய கழிவுகளை அது இவ்வளவு டிகிரிக்கு மேல ஏத்துனால நம்ம வேர்வை பட்டா கூட சட்டையில இருக்கிறது கூட புற்றுநோய் காரணம் அமையுது. அப்ப இதெல்லாம் சிந்திச்சு அதுக்கான வேலைகளை நான் செய்யணும். அது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு உழைக்கின்ற வர்க்கம், வணிகர்கள் மின் கட்டணம் அப்படியே சொல்ல முடியாத அளவுக்கு எகிரிட்டு போகுது. 2 மாசத்துக்கு வரைக்கும் ஏத்திட்டு இருக்காங்க. எப்படிங்க அவங்க வாழ்க்கை ஓட்ட முடியும்? எப்படி ஒரு வியாபாரத்தை செய்ய முடியும்? இன்னைக்கு மஞ்சள் விளைவிச்ச அந்த விவசாயிகளை இன்னொரு இடத்துக்கு தள்ளுனது யார் அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப இதுக்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு அப்படின்னு பார்த்தா நம்ம நாம் தமிழர் தான் அதுக்கு செயல்படுத்துறதுக்கான திட்டத்தை வச்சிருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சரானால் இந்த தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறது கேட்கவே வேண்டியதில்லை. 2016 செயல்பாட்டு வரையில கொடுத்துட்டார். ஆனால் அதுக்கு ஒரு முன்னோட்டமா தான் இந்த தேர்தல் வெற்றி நீங்க இன்னும் ஒரு வருஷத்துல செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஒரு வருஷத்துல சாதிச்சு காட்டுறோம் தான் நாங்க இங்க நிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா திமுக ஆளே நடக்காத இடத்துல பாலை 2 பக்கம் போட்டு வச்சிருக்காங்க. அதுக்கான செலவு யாரோடது? மக்களுடைய வரிப்பணம் தானே. அப்ப இது யார் சிந்திக்கிறாங்க? சிந்திக்கல. அவங்க திமுக அரசு சிந்திக்கல. இன்னும் சொல்ல போனாங்க, இப்ப போன தடவை இடைத்தேர்தல் நடந்த போது பட்டியல் அடைச்சு வச்சாங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்கேயுமே போய் இது தனி ஒருவராக கூட நாம் தமிழர் கட்சி வீடு போய் வாக்கு கேட்டக்கூடாது அப்படின்ட்டு அனுமதி மறுக்கிறாங்க. இப்ப கூட இந்த வேட்புமனு தாக்கலுக்கு எங்களோட உறவுகள் வந்திருக்காங்க. அமைதியா போறோம், போய் வேட்புமனு தாக்கல் பண்றோம். ஆனா என்ன சொல்லிட்டாங்க? அனுமதி இல்லைங்கன்ட்டா. நாங்க என்ன சொல்றோம்? அண்ணன் சீமான் அவர்கள் எங்களை சட்டப்படி தான் நடக்க சொல்லியிருக்காரு. அப்ப சட்டப்படி நாங்க பேரணியா போகல, தனி ஒருவளா போய் திமுகவா நாம் தமிழர் சீதாலட்சுமியா பாத்துடலாம் அப்படின்ட்டு தான் நிக்கிறோம். இன்னைக்கு பாக்கல எவ்வளவு தடவை அராஜகம் பண்ணிடுவாங்க. எப்படி பண்ணிட முடியும்? பாத்துக்கலாம். இது தமிழர் மண். அப்ப இந்த தமிழர் மண்ணில் எல்லாரும் நிறைவா வாழ்றதுக்கான ஒரு அரசியல் நாம் தமிழர் அரசியல் தான். அதுக்கான வேலை திட்டத்தோட தான் நான் செயல்பட வேணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த களத்துல நான் நிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.